Hello students, today we are going to do the revision paper 3 in your grade 11 workbook. இன்னைக்கு நாங்க revision paper 3 தான் நாங்க activities எல்லாம் செஞ்சு பார்க்க போறோம். Now first of all, let's look at what are the areas that we will be studying and revising today. So, one of the first things that we will be learning today is articles. அங்க முதலாவதா படிக்க போறது articles. Articlesனா உங்களுக்கு என்னன்னு தெரியும் தானே? உங்களுக்கு தெரியும் a and the. இதெல்லாம் articles. இத வந்து நாங்க கரெக்ட்டான இடத்துல எப்படி யூஸ் பண்றதுன்னு நாங்க இன்னைக்கு ரிவைஸ் பண்ண போறோம். அதுக்கு பிறகு நாங்க tenses. மூன்று மெயின் டென்சஸையும் அதில் இருக்கிற சப் டிவிஷன்ஸையும் நாங்கள் இன்னைக்கு ரிவைஸ் பண்ண போகிறோம். Then forms of the verb, we are also going to look at short writing, so under short writing we are going to write how to write a paragraph, how to write a weather report, how to write a notice. We are going to look at all of that today. இன்னைக்கு நாங்க short writingல வந்து notice எப்படி எழுதுறது, weather report ஒன்று எப்படி எழுதுறது, அதே நேரம் ஒரு paragraph எப்படி எழுதுறதுன்றே நாங்க இன்னைக்கு ரிவைஸ் பண்ண போறோம். இதெல்லாம் நாங்க லெசன்ஸ்ல படிச்ச விஷயங்கள் தான். அதை நாங்க இன்னைக்கு ரிவைஸ் பண்ண போறோம். கடைசியா நாங்க ஸ்டோரி கம்ப்ளீஷன். உங்களுக்கு தெரியும் ஒரு கதையிட பாதிய அல்லது ஒரு few lines கொடுத்துட்டு உங்களை வந்து இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. அதையும் நாங்க இன்னைக்கு வந்து ரிவைஸ் பண்ணி பார்க்க போறோம். Now let's start writing the answers for this revision paper. So the first one, write the correct form of the word to make a meaningful sentence. The first one is done for you. Form of the word. Let's look at the first one. She worked hard all the time. அதாவது hard என்ற இந்த வார்த்தை வந்து இந்த இடத்துல நாங்க adverb-ஆ யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து நாங்கள் ஹார்டை வந்து நாங்கள் இந்த விதத்துலேயும் மாற்ற தேவையில்லை. அப்போ உங்களுக்கு வந்து கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்னு ஒரு கொஷன் வர நேரம் எல்லா நேரமும் சேஞ்சஸ், அதாவது கொடுத்துருக்கிற வேர்டை வந்து நீங்கள் மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில நேரம் கொடுத்துருக்கிற வேர்டை அப்படியே எழுதுறது தான் பொருத்தமாக இருக்கும். இப்போ நாங்கள் அட்வர்ப் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது, அட்ஜெக்டிவ்ஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுன்றது தான் நாங்கள் பார்க்க போகிறோம். The children ran to the canteen quick. So, ran is the verb here. And we need to describe it. So, children ran to the canteen quickly. The winners walked proud. Again, we have a verb walked. And the walked என்ற அந்த verb நாங்க describe பண்ண போறதுனால adverb. உங்களுக்கு தெரியும் வழக்கமா adverbs வந்து நாங்க ly add பண்ணுவோம் இல்லையா? அப்ப நாங்க இங்க வந்து proudly எழுதணும். He draws beautiful pictures. இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் ஏதாவது சேஞ்சஸ் எழுத வேண்டியிருக்கா? இல்லை. அதே மாதிரி எழுதுனீங்கன்னா காணும். He draws beautiful pictures. Beautiful இந்த இடத்துல ஒரு adjective, ஏன்னா pictures தான் இது describe பண்ணுது. Handle all electronic items careful. Handle. It's a verb, so here we need to write carefully. He is a strong person. Again, we don't need to make any changes. We can just write it as it is because this is an adjective. Now, before we move on to do some more activities, let's write a few more sentences. Practice-க்காக நாங்க இன்னும் கொஞ்சம் sentences வந்து adjectives, adverbs எப்படி எழுதுறதுன்னு நாங்க ஒருக்கா பார்ப்போம். First of all, we will write the child is growing fast.
இப்போ இந்த இடத்துல வந்து ஃபாஸ்ட் வந்து ஒரு அட்வர்ப், என்ன அது வந்து growing என்ற அந்த வேர்பை தான் டிஸ்கிரைப் பண்ணனால ஃபாஸ்ட் வந்து இங்கே ஒரு அட்வர்பாக இருக்குது. Secondly, we can write the example. The two friends are talking cheerfully. இப்போ இந்த வசனத்தில் adjective இருக்கா, adverb இருக்கா? நாங்கள் வந்து adverbs தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா டாக்கிங் என்ற வேர்பை வந்து cheerfully என்ற வார்த்தை மூலமாக நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறனால அது வந்து ஒரு adverb தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். Third example, we can write about something like an author and how the authors write. The author uses a descriptive narrative style. இப்போ இந்த வசனத்தில் வந்து நாங்கள் எதை யூஸ் பண்ணியிருக்கோம்? நாங்கள் வந்து adjective யூஸ் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்டிவ் என்றது தான் இந்த narrative ஸ்டைல்ட விளக்கம் என்றனால நாங்கள் வந்து டிஸ்கிரிப்டிவ்னு எழுதணும். அந்த டிஸ்கிரிப்டிவ் தான் இங்கே வந்து ஒரு adjective-ஆக இருக்குது. For the fourth example, we can write Shivani is listening carefully. இப்போ இந்த இடத்துலையும் உங்களுக்கு விளங்கியிருக்கோம், நாங்கள் adverb தான் யூஸ் பண்ணியிருக்கோம். So, carefully is the adverb. The last example is, we can write, you have to use adjectives appropriately. அதாவது நாங்கள் வந்து adjectives வந்து சரியான இடத்துல சரியான விதத்தில் வந்து நாங்கள் எழுதணும். ஸோ பொருத்தமாக எழுதணுன்றதுக்காக நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணனால அது ஒரு adverb-ஆக இருக்கும். Now let's move on to the next activity. Let's look at the second activity. Complete the blanks using a, an or the where necessary. The first one is done for you. அதாவது நாங்கள் இப்போ ஆர்டிகல்ஸ் தான் ரிவைஸ் பண்ண போகிறோம். a and the எந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுன்னு நாங்கள் பார்ப்போம். The earth goes round, blank sun and blank moon goes around blank earth. The earth என்னடா earthன்றது வந்து ஒரு earth தான் இருக்குது, அதனால நாங்கள் the earthன்னு சொல்லுவோம். The earth goes around the sun, ஏன்னா சன்னும் ஒரு sun தான் இருக்குது. And the moon, மூணும் ஒரே ஒரு மூணு தான் earthக்கு இருக்குது, அதனால the moon goes around the earth. அப்போ உங்களுக்கு தெரியும் theன்றது நாங்கள் இப்போ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயத்தை பற்றி நாங்கள் பேசினோம். அதே நேரம் வந்து ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குன்றது பேசுகிற நேரம் நாங்கள் the யூஸ் பண்ணுவோம். air around us is polluted. என்ன விதமான air? air இல்லை, the air. Again, we are talking about the air around us, so specific. There was big noise. அப்போ ஒரு பெரிய சத்தம், நான் சொல்கிறதுலேயே உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஸோ there was a big noise. முதலாவது எங்களுக்கு இது என்ன நாய்ஸ்ன்னு தெரியல, நாங்கள் இப்போ தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போ நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் நாங்கள் வந்து ஜெனரல் ஆர்டிக்கலை யூஸ் பண்ணணும். a big noise, but we could not find the place
அதாவது அது எந்த இடத்துல, அப்போ எந்த இடம் அப்படின்றது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறனால த பிளேஸ் வேர் த நாய்ஸ். இப்போ நாங்கள் முதலாவதாக நாய்ஸ் என்று சொன்னனால இப்போ அதே நாய்ஸை பற்றி பேசுகிறனால நாங்கள் த நாய்ஸ் என்று சொல்லுவோம். He used example to explain the fact. அவர் ஒரு உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்தினாராம். அப்போ வந்து ஒரு வவல் லெட்டர்ன்றனால இங்கே n வரும். He used an example to explain the fact, but blank example was difficult to understand. அப்போ இந்த எக்ஸாம்பிளை பற்றி ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறனால இங்கே வந்து but the example was difficult to understand. Final one, blank air we breathe is polluted these days. என்ன மாதிரியான காற்று நாங்கள் வந்து சுவாசிக்கிறோம்? பொல்யூட்டடான காற்று. அப்போ அதை நாங்கள் த ஏர்ண்டு எழுதணும். அப்போ ன்றது வந்து ஸ்பெசிஃபிக்காக இல்லாத விஷயங்களுக்கு, பொதுவான விஷயங்களுக்கு, தன்றது வந்து ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களுக்கு, அண்ட் வந்து வவல் லெட்டர் அதே நேரம் ஸ்பெசிஃபிக் இல்லாத விஷயங்களுக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். Now let's revise the tenses before we move on to do the activities. Present. Simple present, base form of the verb. நாங்கள் வந்து base form of the verb தான் simple presentக்கு யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்டை பொறுத்து நாங்கள் வந்து சிங்குலர்னா நாங்கள் எஸ் ஆட் பண்ணுவோம். Expresses a scientific or general truth. நம்ம எந்த இன்ஸ்டன்சஸில் வந்து நாங்கள் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்? ஒரு விஞ்ஞான தகவலாக இருக்கலாம், அல்லது ஒரு காமன் சென்ஸாக இருக்கலாம். நம்ம வந்து எப்பயுமே எங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகளாக இருக்கலாம். Tadpoles turn into frogs. அதாவது அந்த தவளை குட்டி வந்து தவளையாக மாறும். அது வந்து ஒரு விஞ்ஞான கருத்து. அதனால tadpoles turn into frogs. Turn அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வேர்ப் ஃபார்மாகவே பேஸ் ஃபார்மாகவே இருக்குது. இப்போ நாங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் அதுக்கு எழுதணுமெண்டா, the moon shines at night. இதுவும் ஒரு சயின்டிஃபிக் ட்ரூத் இல்லையா? நாங்கள் வந்து நிலாவை வந்து நிலாட வெளிச்சத்தை வந்து நாங்கள் வந்து நைட்டில் தான் பார்க்கலாம். அப்போ ஷைன்ஸ் சிங்குலர்ன்றனால நாங்கள் எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பிரஸஸ் அ ரொட்டீன். ப்ரெசன்ட் டென்ஸை வந்து நாங்கள் ஒரு ருட்டீனை சொல்கிறதுக்கும் நாங்கள் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், சிம்பிள் ப்ரெசன்ட். இப்போ எக்ஸ்பிரஸஸ் அ ரொட்டீன். ஐ ப்ளே பேட்மிண்டன் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ வீக். ரிமெம்பர் ஐ வந்து ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்ட்ன்றனால சிங்குலராக இருந்தாலும் நாங்கள் எஸ் ஆட் பண்ண மாட்டோம். ஐ ப்ளே பேட்மிண்டன் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ வீக். அப்போ அது உங்களோட ருட்டீன். அப்போ அட்லீஸ்ட் ஒரு தடவை சரி நான் இங்கே வந்து கிழமையில் பேட்மிண்டன் விளையாடுவீங்க. அதே மாதிரி நாங்கள் இன்னொரு ருட்டீனை சொல்லலாம். I swim every Sunday. நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் வந்து ஸ்விம்மிங் செய்வேன்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பார்ப்போம். ப்ரெசன்ட் எப்படி எழுதுறது? am, is or are plus ing form of the verb. அப்போ am running, is walking, are running இதெல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வரும். Describe something that is temporary or happening at the moment of speaking. டெம்பரரியான ஒரு விஷயம் இல்லை, தற்காலிகமாக நடந்து கொண்டிருக்கிற விஷயம் அல்லது இப்போ நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக இருக்கலாம். இப்போ இட்ஸ் ரெய்னிங் நவ், இப்போ மழை பெய்கிறது. இப்போ மழை பெஞ்சு கொண்டிருக்கிறது தான் நாங்கள் அப்படி சொல்கிறோம். இன்னொரு உதாரணம் பார்த்தா, the teacher is giving examples. இப்போ நான் வந்து உங்களுக்கு உதாரணங்கள் சொல்லி எழுதி கொண்டிருக்கேன், அதனால் நான் உங்களுக்கு உதாரணங்கள் கொடுக்குறேன் அப்படின்னு இல்லை. இஸ் கிவிங், இஸ் ரைட்டிங், இஸ் டீச்சிங்னு உங்களுக்கு பிடிச்ச வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதி நீங்கள் வந்து எழுதலாம். Now let's look at present perfect tense. Has or have plus past participle form of the verb. இப்படி தான் நாங்கள் எழுதணும். இப்போ நாங்கள் எந்த மாதிரி தருணங்களில் நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். Describes a state, event or habit that started in the past and continues to the present and may continue into the future. அதாவது நீங்கள் கடந்த காலத்தில் ஆரம்பித்த ஏதோ ஒரு விஷயம் வந்து இப்பயும் நடக்குது,
ஃப்யூச்சர்லேயும் நடக்கும்ன்றதை சொல்கிறதுக்கு நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஐ ஹாவ் லிவ்ட் இன் திஸ் ஹவுஸ் ஃபார் 6 years. நான் இந்த வீட்டில் 6 வருஷம் வாழ்ந்திருக்கேன். அப்போ அந்த வருஷத்தில் என்ன மீனிங் வருது? நீங்கள் இப்போயும் அந்த வீட்டில் இருக்கிறீங்க, ஃப்யூச்சர்லேயும் அந்த வீட்டில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது நாங்கள் சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு இன்ஸ்டன்ஸும் இருக்குது. அது வந்து டிஸ்கிரைப்ஸ் an event which was completed sometime in the past. அதாவது கடந்த காலத்தில் ஒரு தருணத்தில் நிறைவு பெற்ற ஒரு விஷயம், but which has some significance to the present. ஆனால் அதை பற்றி நீங்கள் இப்போ பேசுகிறதுக்கான காரணம் அந்த கடந்த காலத்தில் நடந்த அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து முக்கியமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் ஜஸ்ட் ஈட்டன். அதே நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க யாராவது are you hungry அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் I have just eaten, நான் இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதாவது நீங்கள் வந்து என்ன டைம், அதாவது எப்போ சாப்பிட்டீங்கன்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல மாட்டீங்க. ஐ ஹவ் ஜஸ்ட் ஈட்டன்ட்டு ஒரு பதில் சொல்லலாம். இப்போ நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஒரு உதாரணம் எழுதி பார்ப்போம். அதுக்கு நாங்கள் ஒரு உதாரணம் எழுதினா we can write I have completed my homework. Have plus past participle இப்படி நீங்கள் வந்து மேலதிகமாக எக்ஸாம்பிள்ஸ் எழுதி நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லெட்ஸ் லுக் அட் பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். அதாவது சிம்பிள் பாஸ்ட்னா என்னென்னு பார்ப்போம். பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் refers to a past state. She liked loud music. அதாவது முதல்ல நடந்த ஒரு விஷயம், முதல்ல ஒரு செய்த விஷயமாக இருக்கலாம். She liked loud music. அதாவது அவங்களுக்கு முந்தி சத்தமான பாட்டு விருப்பம், சத்தமான இசை தான் விருப்பம். அதே நேரம் சிம்பிள் பாஸ்ட்டை இன்னொரு தருணத்தில் நாங்கள் பாவிக்கலாம். refers to completed action at a specified time in the past. அதாவது கடந்த காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நடந்த ஒரு விஷயம். the speech began at 8 o'clock. 8 மணிக்கு அந்த உரை வந்து தொடங்கியது. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு வசனம் ஒன்று இப்போ எழுதுவோம். They went to school yesterday. நேற்று பாடசாலைக்கு போனாங்க. அப்போ வந்து இது வந்து ஸ்பெசிஃபைட் டைம், yesterday. இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ண்டா பாஸ்ட் பி verb was saw verb plus ing. அப்போ she was running, they were running அப்படின்னு நீங்கள் கரெக்டான பி verb சூஸ் பண்ணி ing ஃபார்மோட எழுதணும். describe something that was temporary sometime in the past. அதாவது முதல்ல நடந்த ஒரு தற்காலிகமான ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் பேசலாம். it was raining yesterday. அது நேற்று மழை பெய்து கொண்டு இருந்தது. இப்போ நேற்று நடந்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் இங்கே எழுதலாம். இப்போ நாங்கள் இன்னொரு தருணத்தையும் பார்க்கணும். இப்போ வழக்கமாக நாங்கள் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி எப்போ எழுதுவோம்னா, ஒரு விஷயம் நடந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிற நேரம் நடந்த இன்னொரு விஷயத்தை பற்றி எழுதுவோம். நான் உங்களுக்கு உதாரணத்தோடு அதை மேலதிகமாக விவரிக்கிறேன். மை சிஸ்டர் was studying when her friend called. அதாவது என்ற தங்கை வந்து படித்து கொண்டிருந்தாங்க, அவங்களோட நண்பி வந்து ஃபோன் பண்ண நேரம். இப்போ இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டன்ஸில் வந்து நாங்கள் வந்து கட்டாயம் பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் had ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது வந்து ரொம்பவே ஈஸி. நீங்கள் வந்து இதில் have, has and 2 ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை. had ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்போ நாங்கள் யூஸ் பண்ணுவோம்? describes an action took place once or many times before another point in the past. அதாவது ஒரு தருணத்துக்கு முதல்ல ஒரு தடவையோ அல்லது பல தடவையோ நடந்த விஷயம். For example, she had studied Tamil before she moved to the new school. அவங்க வந்து அந்த புது பாடசாலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே தமிழ் படிச்சிருந்தாங்க. அப்போ அது வந்து எப்போ தமிழ் படிச்சிருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் முதல்ல படிச்சுட்டாங்கன்ற
ஒரு தகவல் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு உதாரணம் ஒன்று எழுதுவோம். The bus had left before we reached the bus stand. அதாவது நாங்கள் பேருந்து நிலையத்துக்கு போகிறதுக்கு முதல்லையே அந்த பஸ் எங்களை விட்டுட்டு போயிடுச்சு. the bus had left. இப்போ வந்து நாங்கள் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி பேசுகிற நேரம் சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் கண்டினியூஸ் இதெல்லாம் கலந்து தான் நாங்கள் வந்து கடந்த காலத்தை நாங்கள் வந்து விவரிப்போம். Let's look at future tense. Simple future tense. Will plus base form of the verb. Future tense வந்து நாங்கள் எப்போ எழுதுவோம்? Describes a definite future event. அதாவது எதிர்காலத்தில் கட்டாயம் நடக்க போகிற ஒரு விஷயம். The prize giving will be held in July. இப்போ will be held என்றது வந்து நாங்கள் ஃப்யூச்சரை எதிர்காலத்தை காட்டுது. அதே மாதிரி I will visit my aunt tomorrow. நான் வந்து நாளைக்கு இந்த அத்தையோ சித்தியோ ஒரு உறவினரை நான் கட்டாயம் போய் சந்திப்பேன். அப்போ ஐ வில் விசிட். இப்போ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து வில் பி ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம். எப்போ நாங்கள் யூஸ் பண்ணுவோம்? Describes an unfinished action or event that will be in progress at a time later than now. அதாவது ஒரு unfinished action, அதாவது முடிவு பெறாத ஒரு விஷயம் வந்து எதிர்காலத்தில், அதாவது நாங்கள் கதைக்கிற நொடியிலிருந்து ஃப்யூச்சரில் வந்து நடந்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் இங்கே எழுதணும். மெத்துல் வில் பி ரன்னிங் அ மேரத்தான் திஸ் சாட்டர்டே. அதாவது இந்த மெத்துல் என்றவர் வந்து இந்த சனிக்கிழமை வந்து மேரத்தான் ஓட்டப்போட்டியில் ஓடுவார் என்றதை நாங்கள் குறிக்கலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒரு உதாரணம் எழுதணும்னா ஐ வில் பி குக்கிங் டுமாரோ. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் நாங்கள் எப்போ யூஸ் பண்ணுவோம்? வில் ஹேவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த verb talks about an action that will be completed between now and some point in the future. அதாவது இப்போலேருந்து இன்னொரு தருணத்துக்குள்ளே நடந்து முடிய போகிற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் மூலமாக சொல்லலாம். உதாரணத்துக்கு the பெரஹர will have ended by the time we reach the temple. நாங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு முதல்ல அல்லது விஹாரைக்கு போகிறதுக்கு முதல்ல பெரஹர வந்து முடிஞ்சு இருக்கும். அதே மாதிரி நாங்கள் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று எழுதி பார்ப்போம். My brother இப்போ will have என்றதை கட்டாயம் நாங்கள் எழுதணும். will have finished studying by the end of this month or by the end of this week அப்படின்னு நீங்கள் எதுனாலும் எழுதலாம். Now let's continue with our revision activities. Read the following passage and fill in the blanks using the correct form of the verbs given within brackets. The first one is done for you. இப்போ நாங்கள் correct form of the verb, அப்போ நாங்கள் என்ன tense என்று யோசிச்சு நாங்கள் எழுதணும். One day Ravi went to his friend's place. ரவி வந்து அவரோட நண்பரோட வீட்டுக்கு போனாராம். There was nobody. அப்போ அது past tenseல நாங்கள் எழுதணும். There was nobody to be seen. To நாங்கள் வந்து இங்கே என்ன எழுதணும்? Nobody to be seen. அங்கே யாருமே இல்லையா? So he tapped on the door twice. அப்போ
again past tense. So he tapped on the door twice to get it confirmed. Again simple past. இது ரெண்டுமே ஒரே வசனம், அதனால ஒரே டென்ஸ்ல தான் இருக்கணும். Suddenly a dog come. Suddenly என்ன நடந்துச்சா? ஒரு நாய் வந்து அவர் முன்னாடி வந்துச்சாம். அப்ப a dog came running towards him. He did not move. There's no change there. Now did and நாங்க முதல்ல past tense indicate பண்ணனால he did not move. He know that Ravi's mother. So again past tense. He knew that Ravi's mother did not, again did use பண்றனால இங்க like வந்து அப்படியே தான் வரும். Did not like dogs. And it be pretty unusual in the form of be past tense. So and it was pretty unusual to find, again infinitive form. So we need to write the verb, the base form, infinitive varanala, to find a dog in that place. Surprisingly, the dog reduced its loud bark. அது வந்து குறைச்சு கொண்டு வந்தது, குறைக்கிறத சத்தத்தை குறைச்சிச்சான். அப்போ நாங்கள் வந்து reduced and இங்கே past tense, simple past எழுதணும். It's loud bark and started, எதை செய்ய ஆரம்பிச்சிருக்கு? Started whining. When Ravi looked back, அப்போ ரவி வந்து ஏன் இந்த குறைச்சி கொண்டு வந்த நாய் திடீரென்று குறைக்கிற சத்தத்தை குறைச்சிட்டு வேற மாதிரி கொஞ்சம் ஏதோ தெரிஞ்சால கண்ட மாதிரி சத்தம் போடுதுன்னு பார்த்தா, பின்னுக்கு திரும்பி பார்த்தா என்ன நடந்திருக்கு? When Ravi looked back, he saw the opened gate. திறந்திருந்த கேட்டை பார்த்துருக்கார். Somebody has opened the gate. யாரோ கேட்டை திறந்திருக்காங்க. Ravi be puzzled. அப்போ be இதில் என்ன ஃபார்ம் வரும்? Ravi was puzzled. However, Ravi know the nature of his friend. அப்போ again we need to write the past tense form. Ravi knew the nature of his friend. He know that the friend must be hide somewhere. அவருக்கு தெரியும் அவரோட ஃப்ரெண்டோட குணத்தை பற்றி, ஃப்ரெண்ட் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கிறார் என்று அவருக்கு விளங்கிடுச்சு. He knew that the friend must be hiding somewhere. In a second, his friend appeared, again simple past, appeared from the hiding place with a break umbrella in his hand. என்ன மாதிரியான ஒரு குடை? broken umbrella in his hand. அவர் வந்து ஒரு குடை உடைஞ்சிருந்துச்சாம். When Ravi asked where his friend, again past tense, asked where his friend has been. இப்போ இதில் நாங்கள் past எழுதணும். So past perfect தான் வரும். Had been, he said, I leave home. Leave the past tense வந்து left. I left home to go to class. Again infinitive form, to go to class. And my mother asked me, past tense, asked me to take an umbrella. இப்போ to வர்றனால மறுபடி verb வந்து base form, to take an umbrella with me. அம்மா வந்து ஒரு குடை எடுத்துட்டு போக சொல்லியிருக்காங்க. On my way I find out. Find the past tense என்ன? Found. I found out that this be break. அப்போ this was broken. So I came back. கூட உடைஞ்சிருந்தனால நான் திரும்பி வீட்டுக்கு வந்தேன். You be lucky. இப்போ யூட நாங்கள் வந்து
ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணும். யூ ஆர் லக்கி ஐ கேம் ஆன் டைம். நான் கரெக்டான நேரத்தில் வந்து உங்களை இந்த நாய்கிட்ட இருந்து காப்பாற்றிட்டேன்னு ஃப்ரெண்ட் சொல்கிறேன். Now let's look at activity 4. Given below is Pial's daily routine. Look at the picture close and complete the text. Pial's daily routine. Very important. Daily routine என்றால் நாங்கள் என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்? ப்ரெசன்ட் டென்ஸ். நாங்கள் ஒருக்கா பிக்சர்ஸை பார்ப்போம். அவர் எழும்புறார், பெட் எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கிறார், முகம் கழுவி ப்ரஷ் பண்ணி டீ குடிக்கிறார், அப்புறம் சாப்பிட்றார், அவரோட பெட்டுக்கு வந்து சாப்பாடு வைக்கிறார், பூனைக்கு. அப்புறம் வந்து அவர் வேலைக்கு போகிறார், வேலைக்கு பஸ்ஸில் போகிற மாதிரி தெரியுது. அப்புறம் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறார், அப்புறம் போய் சாப்பிட்றார், அவரோட லஞ்ச் பிரேக்காக இருக்கலாம். அப்புறம் வந்து கிட்டார் வாசிக்கிறார், திருப்பி டீ குடிக்கிறார், அப்புறம் வந்து ஏதோ சமைக்க ரெடி பண்ணுற மாதிரி பிக்சர் இருக்குது. அப்புறம் மறுபடி சாப்பிட்றார், அப்புறம் நைட் படுக்கையை தயார் செய்கிறார், ப்ரஷ் பண்ணி கடைசியாக தூங்குறார். ரொம்பவே ருட்டீனான ஒரு ஆள் போல் இருக்குது இல்லையா? Now let's fill in the blanks. Pial is an early riser. அதாவது காலைல வெள்ளனே எழும்புறவராம். He at 4 AM. அவர் எத்தனை மணிக்கு எழும்புறார்? காலைல 4 மணிக்கெல்லாம் எழும்புறார். He wakes. Remember, you need to add the S. He wakes at 4 AM on weekdays. நான் காலையில் விடிய 4 மணிக்கெல்லாம் எழும்பிடுவாராம். On weekdays and makes his bed. He blank a wash. He takes a wash and blank his teeth. Brushes his teeth. Pial blank a glass of milk. Pial drinks. Remember, it's present tense, and because it's singular third person, we need to add the S. And blank his breakfast, and eats his breakfast while blank to radio. Because we have the word while, we need to write while listening. While என்ற word வரனால இங்கே ing நாங்கள் add பண்ணணும். Listening to radio. Pial has a pet cat named Blackie. He blanks some milk. Blackieக்கு அவர் என்ன கொடுக்குறார்? Gives. அவர் வந்து கொஞ்சம் பால் கொடுக்குறார். He gives some milk to Blackie every morning. கோப்பையில் வந்து பால் ஊற்றி கொடுப்பாராம். Although Pial has a car, அவருக்கு ஒரு கார் இருந்தாலும் he never drives to office. அவர் வந்து ஆஃபீஸுக்கு வந்து காரோல போக மாட்டாராம். Instead, he blank to office by bus. He goes, spelling ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, goes to office by bus. While traveling, he blank the daily paper. He reads the daily paper. அவர் வந்து இதுதான் அவரோட ருட்டீன். ஒரு டெய்லி பேப்பரை வாசிப்பாராம். As Pial is a duty conscious person, he blank his lunch. அவர் வந்து ரொம்பவே கடமை உணர்ச்சி உள்ள ஒரு ஆளுன்றனால அவரோட பகல் மதிய உணவை வந்து எப்போ சாப்பிடுவாராம்? அவர் வந்து 1:30 மணி போல் சாப்பிடுவாராம். 1:30 PM after finishing important work. முக்கியமான வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு. He is a music lover. ஒரு இசைப்பிரியர். So he blank the guitar. He plays the guitar after coming back home from office. Pial drinks his tea, evening tea, and blank drinks his tea and what? He drinks his tea and eats. அவர் வந்து டீ குடிச்சிட்டு சாப்பிடுவாராம். And eats. Pial blanks some time to blank. அவர் வந்து கொஞ்ச நேரம் வந்து அடுத்த நாள் வேலையை வந்து திட்டமிடுவாராம். Pial spends some time to plan. Usually he blank for the next day. Usually அவர் என்ன செய்வாராம்? Usually he prepares. அடுத்த நாள் என்ன வேலைன்றெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாராம். He prepares for the next day. He blank television. He watches television
while blank fruits. அவர் அந்த பழங்களை வந்து வெட்டி கொண்டிருந்தார். இப்போ while என்று வரனால ing cutting fruits. Around 11:30 p.m. he makes his bed. படுக்கையை தயார் பண்ணி and what does he do? And he goes to bed. And goes to bed after brushing teeth. அவரோட டெய்லி ருட்டீன். கிழமையில் 5 நாளும் இப்படி தான் அவர் வந்து வேலைக்கு தயாராகிறாரு. Now let's look at activity 5. Imagine that the above pictures describe what Pial did last Friday. Write a paragraph on how he spent the day. இப்போ நாங்கள் paragraph ஃபார்மாக முதல்ல பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தையும் நாங்கள் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு தான் மாற்றணும் இல்லையா? இப்போ வந்து நாங்கள் லாஸ்ட் ஃப்ரைடே அண்டு அவங்க ஸ்பெசிஃபிக்காக டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால நாங்கள் இதை சிம்பிள் ப்ரெசன்ட் எல்லாத்தையும் சிம்பிள் பாஸ்ட்டுக்கு மாற்றணும். மாற்ற வேண்டிய வேர்பையும் நான் இங்கே அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கேன். Pial wakes up at 4 a.m. So, Pial woke up at 4 a.m. Pial makes his bed. Pial made his bed. Pial takes a wash and brushes his teeth. Takes past tense enna? Pial took a wash and brushes வந்து brushed and varum brushed his teeth. Pial drinks a glass of milk. Pial drank a glass of milk. Pial has his breakfast. Pial has the past tense when the had his breakfast. While listening to radio ல எந்த மாற்றமும் இருக்காது. அப்போ அதை நீங்கள் அப்படியே ஒரு சேஞ்சும் இல்லாமல் எழுதி கம்ப்ளீட் பண்ணணும். Pial gives milk to his pet cat in the morning. Pial gave milk to his pet cat in the morning. And இங்கே finish பண்ணணும். Pial went. Go-ட past tense வந்து went. Went to office by bus. While traveling, he reads the daily paper. இப்போ read என்ற வார்த்தை வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வார்த்தை. ஏன்னா அது வந்து நீங்கள் ப்ரெசன்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் எல்லாமே ஸ்பெல்லிங் வந்து வித்தியாசம் இல்லை. ரீட் மறுபடி ரீடுன்னு தான் நீங்கள் எழுதுவீங்க. ஆனால் ப்ரொனன்சியேஷன் வித்தியாசம் இருக்குது. ஸோ while traveling he read. ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி இருந்தாலும் நாங்கள் இங்கே வந்து ப்ரொனன்சியேஷன் வித்தியாசம். The daily paper. Pial has his lunch after finishing his work. Pial had his lunch. After finishing his work வந்து அதே மாதிரி வரும். Pial plays வந்து played the guitar. After coming back home, again, you will write the same thing without any changes. Pial prepares his tea. Pial prepared his tea and
drank. Drink the past tense வந்து drank. Drank it. Pial spent some time to plan. Pial cooks for the next day. Pial cooked for the next day. While cutting fruits, he watches television. While cutting fruits, he watched television. He makes his bed once again. He made his bed once again. He goes to sleep. He went to sleep after brushing his teeth வந்து அதே மாதிரி வரும். இப்போ உங்களுக்கு வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருந்தது எப்படி சிம்பிள் பாஸ்ட்டுக்கு எழுதணும்னு நாங்கள் இப்போ படித்தோம். Activity 6. Complete the following dialogue with the suitable phrases taken from the box. நாங்கள் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிற ஃப்ரேசஸை வச்சு இந்த டயலாகை கம்ப்ளீட் பண்ணணும். You are late. நீங்கள் இன்றைக்கி லேட்டுன்னு சொல்கிறாங்க. Sorry, blank. I had a dream too. அப்போ இதில் வந்து நாங்கள் எதை சூஸ் பண்ணலாம்? I think I overslept. நான் வந்து கொஞ்சம் கூடுதலாக தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். I had a dream too. எனக்கு ஒரு கனவும் வந்துச்சு. What was it? எதை பற்றின கனவு? It was a strange one. அது ரொம்பவே ஒரு விசித்திரமான ஒரு கனவுன்னு அவர் சொல்கிறார். Strange? What do you mean? விசித்திரமா? நீங்கள் என்ன சொல்ல வாரீங்கன்னு கேட்குறார். I was in a spaceship. நான் வந்து ஒரு ஏலியன், ஒரு வேற்றுக்கிரக கப்பல் ஒன்றில் இருந்தேன்னு அவர் சொல்கிறார். அதுக்கு பிறகு என்ன கேள்வி இருந்திருக்கும்? I was about to land என்ற பதிலுக்கு what were you doing there? நீங்கள் அங்கே என்ன செஞ்சு கொண்டு இருந்தீங்க? I was about to land. நான் இங்கேயோ போய் தரையிறங்க போகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ வாட் ஹேப்பன்? அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. ஏன்னா அது ஒரு ஆர்வமாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையாக இருக்கிறனால. ஸோ வாட் ஹேப்பன்? சடன்லி மை பேக் ஸ்டார்டட் ஏக்கிங். திடீரென்று எனக்கு முதுகு ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரியலி? ஹவு டிட் தட் ஹேப்பன்? உண்மையாவா? அது எப்படி நடந்துச்சுன்னு கேட்குறார். ஆக்சுவலி ஐ ஹவ் ஃபாலன் டவுன் ஃப்ரம் த பெட். உண்மையாக பார்க்க போனால் நான் கட்டிலிருந்து கீழே விழுந்துட்டேன் அவர் சொல்கிறார். ஆர் யூ ஆல் ரைட் நவ்? எஸ், தேங்க்யூ. அப்போ யாராவது நீங்கள் எப்படி இருக்கீங்க, இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்டால் நீங்கள் அதுக்கான பதிலை சொல்லிவிட்டு அவங்க விசாரித்ததுக்கு நீங்கள் நன்றியும் தெரிவிக்கணும். அதுதான் ஒரு பொலைட்டான பேச்சாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து சூட்டபிளாக வந்து பொருத்தமான ஃப்ரேசஸை எழுதி இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் ஃபில் பண்ணி இருக்கணும். Now let's look at activity 7. Given below is an extract from Gulliver's Travel by Jonathan Swift. Gulliver's Travelன்றது வந்து ரொம்பவே பிரபலமான ஒரு நாவல். அதை எழுதினவர் தான் ஜொனத்தன் ஸ்விஃப்ட். அது ஒரு பெரிய நாவல். அதுலேருந்து ஒரு சின்ன பகுதியை தான் எங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. Here I is referred to Gulliver. I. இப்போ இந்த இடத்துல ஐ என்று வர எல்லா இடத்துலையுமே கலிவர் தான். ஏன்னா அவர் தான் நரேட்டர். அப்போ அவர் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் நரேஷன் செய்கிறனால ஐ என்றது வந்து கலிவர். ரீட் அண்ட் ஆன்சர் த கொஷன்ஸ் தட் ஃபாலோ. வாசித்து நாங்கள் அதுக்குரிய வினா எழுதணும். இது ஒரு காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜாக நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். At this time, I slept on the floor of the church or outside on the ground.
நான் இந்த தருணத்தில் ஒரு சர்ச்சோ இல்லாட்டி ஒரு வெளியில் ஒரு மைதானத்தில் நான் வந்து ஒரு தரையில் வந்து நான் படுத்திருந்தேன். பட் த கிங் செட் டு ஹிஸ் ஒர்க்மென் மேக் அ பெட் ஃபார் ஹிம். ஆனால் உடனே அந்த மன்னர் என்ன சொன்னார், அவருக்காக ஒரு கட்டிலை தயாரிங்கன்னு சொன்னார். ஸோ தே brought 600 little beds to my house and made them into one big bed. அப்போ 600 சின்ன சின்ன கட்டிலை கொண்டு வந்து ஒன்றாக இணைத்து ஒரு பெரிய கட்டிலை எனக்கு அவங்க தயார் செய்தாங்க. Then the king and his great men met and discussed with me. இதில் மீ யாரு? கலிவர். ஏன்னா இதை வச்சு கட்டாயம் பிறகு கேள்வி வரும். அப்போ மன்னரும் அவரோட சக பெரிய மனுஷங்க எல்லாம் சேர்ந்து என்னோட வந்து ஒரு கலந்துரையாடல் செய்தாங்க. Perhaps he is dangerous, said the first man. முதலாவது பெரிய மனிதர் என்ன சொன்னாராம், ஒரு சில நேரத்தில் அவர் ரொம்பவே பயங்கரமான ஒரு ஆளாகவும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. We cannot untie his strings. அதனால் அவரை வந்து நாங்கள் கட்டிலேருந்து விடுவிக்க முடியாது. He eats too much food, said the second man. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாராம், ரெண்டாவது நபர், அவர் வந்து நிறைய சாப்பிட்றார். The people of our country will be hungry. இவர் இப்படி சாப்பிட்டா எங்கட நாட்டு மக்கள் எல்லாம் பட்டினியில் தான் இருப்பாங்கன்னு சொல்கிறார். Let's kill him now, said the third man. மூணாவதவர் வந்து ரொம்பவே டிரெக்டாக நாங்கள் இப்போவே அவரை கொலை செய்வோம்னு சொல்கிறார். We can do it when he is sleeping. அவர் தூங்குற நேரம் அவரை கொலை செய்வோம்னு சொல்கிறார். No, said his friend. What can we do with his dead body? It is too big. இல்லை அவரை கொண்டா அவர் இவ்வளோ பெருசாக இருக்கிற அவரோட இறந்த உடலை வச்சு நாங்கள் என்ன செய்கிறதுன்ட்டு அவர் கேட்குறார். Then a man said to the king, some people tried to kill this big man with their arrows, but he was kind to them. He did not hurt them. இன்னொருத்தர் சொல்கிறார் மன்னருக்கு, ஒரு சிலர் இவரை உண்மையாலுமே கொலை செய்ய ட்ரை பண்ணினாங்க, முயற்சி செஞ்சாங்க, ஆனால் இவர் அவங்களுக்கு ரொம்பவே கருணையாக இருந்தார், அவங்கள அவர் திருப்பி ஒன்றும் செய்யலைன்னு சொன்னார். This is good, said the king. We will not kill him now, but we will teach him our language. இது ஒரு நல்ல விஷயமா படுது. இவரை நாங்கள் இப்போ கொல்ல வேண்டாம், இவருக்கு நாங்கள் எங்களோட மொழியை கற்றுக் கொடுப்போம்னு மன்னர் முடிவெடுக்கிறார். They did this and in about 3 weeks I could speak quite well. அவங்க வந்து அவருக்கு அவரோட மொழியை சொல்லிக் கொடுக்க அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிழமையிலேயே அவங்களோட மொழியை நல்லா பேச பழகிட்டார். The king often came to see me and helped my teachers. மன்னர் வந்து அடிக்கடி அவரை வந்து பார்த்து அவரோட ஆசிரியர்களுக்கும் வந்து உதவி செஞ்சிருக்கிறார். We began to talk. அவருக்கு கொஞ்சம் மொழி தெரிஞ்சோன்னே மன்னரும் கலிவரும் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. Please untie these strings, I asked him. அவர் வந்து மன்னர்கிட்ட கேட்குறாரு, இந்த கட்டிலேருந்து என்ன விடுவீங்கன்னு கேட்குறார். Not now, he answered. இப்போதைக்கு என்னால் அதை செய்ய முடியாது. But I will think about it. எது? Untie his strings. ஆனால் அதை நான் பற்றி யோசிக்கிறேன். First, and do not be angry, my men will look at your things. முதலாவது கோவிக்க வேணாம், என்ற வீரர்கள் வந்து உங்களோட பையில் உள்ள சாமானத்தெல்லாத்தையும் திறந்து பார்க்க போகிறாங்க. I'll happily show your men these things, I answered. நான் வந்து எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் எல்லாத்தையும் காட்டுறேன். But I'll never hurt you or your people with them. ஆனால் நான் இந்த விஷயங்களை வச்சு, இந்த பொருட்களை வச்சு உங்களையோ உங்களோட நாட்டு மக்களையோ நான் காயப்படுத்த மாட்டேன். The next day 2 men came and walked over me. அவர்கள் வந்து 2 பேர் வந்து அவர் மேலால் நடந்து போயிருக்காங்க. They looked inside my clothes. They made notes on everything. அவங்க அவரோட உடையிலெல்லாம் தேடி பார்த்துருக்காங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து எழுதி குறிப்பெடுத்திருக்காங்க. My notebook, the glasses for my weak eyes, my money and my money bag. இப்படி நிறைய பொருட்கள் கலிவர்கிட்ட இருந்திருக்கு. The king called to me, your sword is as big as 5 men. Please give it to me. இட்ன்றது வந்து sword. உங்களோட வாள் வந்து 5 ஆண்கள் அளவு பெருசாக இருக்குது, அதை தயவு செஞ்சு என்னட்ட தாங்கன்னு சொல்கிறார். வெயிட், I'll bring more men. நான் ஆக்சுவலி இன்னும் அதிகமான பேரை கொண்டு வந்தால் தான் இந்த வாளை நான் வந்து எடுத்துக்கொண்டு போக முடியும்னு சொல்கிறார். 3000 men stood around me and watched. 3000 பேர் வந்து அவரை சுற்றி வளைச்சு பார்த்து கொண்டு இருந்திருக்காங்க. Pull out your sword now, shouted the king.
இப்போ உங்களோட வாளை வெளியில் எடுங்கன்னு அந்த மன்னர் வந்து சத்தமாக அவருக்கு ஆணையிட்டிருக்கிறார். I took my sword from under my clothes. The sun shone on it and hurt everybody's eyes. அவர் வந்து வாளை அவரோட உடைக்கு கீழே இருந்து எடுத்து காட்டுற நேரம் சூரிய ஒளி பட்டு வெளிச்சத்தில் வந்து எல்லாரோட கண்ணுக்கும் வந்து ரொம்பவே அதிகமான பிரகாசமாக இருந்திருக்கு. I put it on the ground and the king's men quickly carried it away. அப்போ மன்னரின் வீரர்கள் வந்து அந்த வாளை எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. Now give me those other strange things, he shouted. மன்னர் வந்து அந்த மற்ற விசித்திரமான விஷயங்களையும் நீங்கள் எனக்கு தரணுமென்று அவர் சொல்லியிருப்பார். I gave him my guns. After this, the king sent me his rules. அவர் வந்து அவரோட கன்ஸ் துப்பாக்கிகளையும் அவர் கொடுத்திருக்கிறார். அதற்கு பிறகுதான் மன்னர் வந்து அவரோட ரூல்ஸ் அதாவது நிபந்தனைகளை வந்து அவர் அனுப்பியிருக்கிறார். Now let's write the answers. State whether the following statements are true or false. இப்போ நாங்கள் உண்மையாக பொய்யாண்டு பேசேஜை நாங்கள் வாசித்தோம், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எழுதுவோம். The king ordered the workers to make a bed for Gulliver. That is true. அவர் வந்து ஒரு கட்டில் ஒன்றை தயார்படுத்த சொல்லி சொன்னார். 600 men helped to make a bed to Gulliver. That is false. ஏன் அது பிள்ளை? எத்தனை பேர் அந்த கட்டிலை செய்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் 600 கட்டில்களை ஒன்றாக இணைச்சு தான் ஒரு பெரிய கட்டில் செய்தாங்க. The king decided not to kill Gulliver. That is also true. Gulliver started teaching his language to the others. Gulliver தண்ட மொழியை மத்தாக்களுக்கு கற்பித்தாரு? இல்லை. நாட்டு மக்கள் மன்னர் அறிவுறுத்தலின் பேரில் அவங்களோட மொழியைத்தான் கலிவர் கற்றுக்கொண்டார். அதனால இது ஃபால்ஸ். Gulliver did not give his sword to the king. Gulliver வந்து அவர் மன்னர்கிட்ட வந்து அவரோட வாளை கொடுக்கல. Again, this is also false. அவர் வந்து அவரோட வாளை வந்து மன்னர்கிட்ட உடனே ஒப்படைச்சிட்டார். Answer the following. What did the great men, first man, second man, etc. say to the king? 3 முக்கியமான நபர்கள் இருந்தாங்க. First man, second man, third man. இந்த 3 பேரும் என்ன சொன்னாங்கன்றதை நாங்கள் கவனமாக படித்தோம். இப்போ நாங்கள் அதை திருப்பி இங்கே எழுதுவோம். He is dangerous. முதலாவது ஆள் சொன்னது வந்து he is dangerous. ரெண்டாவது அவர் என்ன சொன்னார்? He eats too much food. அவர் அதிகமாக சாப்பிட்றாருன்னு சொன்னார். Third man, what did he say? Let's kill him. அவர் வந்து உடனே கொல்லுவோம் என்று சொன்னார். இப்படி நீங்கள் எழுதணும். What did the king decide to do? King என்ன டிசைட் பண்ணார்? The king decided to teach the language, to teach their language to Gulliver. Did Gulliver manage to speak their language? Support your answer quoting from the text. Did Gulliver manage to speak their language? Yes, he did. அவர் வந்து பழகிக்கொண்டார். Yes. Support your answer quoting from the text. இப்போ நாங்கள் டெக்ஸ்ட்லேருந்து கோட் பண்ணி தான் இந்த ஆன்சருக்கு வந்து நாங்கள் ப்ரூஃப் கொடுக்கணும். So we should write full answers here. Yes. Gulliver managed to speak their language. அடுத்ததாக நாங்கள் வந்து கோட் பண்ணணும். என்ன கோட்டேஷன் எழுதலாம்? அதில் கரெக்டாக இருந்தது in about 3
weeks I could speak their language. அப்படி என்று அவர் சொன்னார். I could speak quite well. ஓரளவு என்னால் பேசக்கூடிய மாதிரி இருந்ததுன்னு அவர் சொன்னார். Name the things Gulliver had with him. கலிவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருந்தது. அதில் நாங்கள் ஒரு சிலதுகளை எழுதுவோம். Gulliver had a notebook, glasses, sword, money bag, இப்படி நிறைய இருந்தது. Had a notebook, glasses, a sword. மற்ற பொருட்களையும் நீங்கள் எழுதி நீங்கள் எப்படி ஃபினிஷ் பண்ணணும்? with him அப்படின்ட்டு ஃபினிஷ் பண்ணணும். what hurt everybody's eyes? எது எல்லாரோட கண்ணையும் கூச வச்சது? அது நிறம் ஏன்? அது அந்த வாள் தான் எல்லாரோட கண்ணையும் கண்ணையும் கஷ்டப்படுத்தினது. நான் ரொம்பவே பிரகாசமாக இருந்தனால. ஸோ how can we write that answer? We can write the sun shone on the sword and it hurt everyone's eyes because ஏன் கண் வலிச்சது? because the light was too bright. Now these are answers that we already looked at. What do the following words in the passage refer to? நான் உங்களோட passageலே நான் உங்களுக்கு எழுதியும் காமிச்சேன். Them in line 3 was 600 small beds. Me is Gulliver. It in line 17 to untie the strings. It in line 24 was the sword. Eighth activity. The following pictures show you the arrangements which have been done for an annual get-together function. ஒரு வருடாந்த ஒரு கூட்டம், அதுக்கான ஒரு ஃபங்க்ஷனுக்கான ப்ரிப்பரேஷனை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். Construct a meaningful sentence for each picture. ஒவ்வொரு படத்துக்கும் நாங்கள் அர்த்தமுள்ள வசனங்களை எழுதணும். இப்போ நாங்கள் என்ன மாதிரியான டென்ஸில் எப்படியெல்லாம் வித்தியாசமாக எழுதலாம்னு நாங்கள் பார்ப்போம். முதலாவது உதாரணம் எழுதியிருக்காங்க. வெல்கம் கார்ட்ஸ் ஹேவ் ஆல்ரெடி பீன் ப்ரிப்பேர்டு பியூட்டிஃபுல்லி. எல்லாமே ஏற்கனவே வெல்கம் கார்ட்ஸ் வரவேற்பு இதழ்கள் எல்லாம் ரொம்பவே அழகாக தயாரித்து இருக்காங்க. Now for this picture we can see the hall has been arranged very beautifully. So we can write, for the first picture we can write, the table has been designed or has been laid methodically. ஒழுங்கா ஒரு ரொம்பவே அழகான ஒழுங்கமைப்போட இங்கே இருக்கு இல்லையா? அப்போ நாங்கள் ரெண்டாவது படத்துக்கு என்ன எழுதலாம்? ஹால் ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அதை எழுதலாம். The hall has been arranged. நாங்கள் பியூட்டிஃபுல்லி ஏற்கனவே எக்ஸாம்பிளில் கொடுத்தனால வேறொரு வேர்ட் யூஸ் பண்ணுவோம்.
elegantly. Let's look at the ninth activity. Imagine that you are the secretary of the school science club. You are organizing a special lecture by a famous person on UFOs. UFO னா உங்களுக்கு தெரியும், unidentified flying object, aliens, அதாவது வேற்றுக்கிரகவாசிகளோட தான் இந்த UFO பற்றி நாங்கள் நிறையவே படிச்சிருக்கோம். Write a notice inviting all to participate in it. Mention the date, time, venue and the purpose. நிறைய சுவரொட்டிகள் நாங்கள் எழுதியிருக்கோம். அதே மாதிரி நாங்கள் இதையும் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். Notice. Here is some good news for space lovers. கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக எழுதணும்ன்றனால விண்வெளி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஆர்வமான உள்ளவர்களுக்கு ஒரு சிறப்பு தகவல். The Science Club is organizing a program titled Wonders in the Sky. அப்போ ப்ரோக்ராம்ட டைட்டில் என்ன? வானில் இருக்கும் விந்தைகள் என்றதான் ப்ரோக்ராம்ட டைட்டில். For those who are interested in studying about space, there will be a special guest lecture on UFOs conducted by Mr. Surath Dinapala. Mr. Surath Dinapala தான் இந்த UFO சம்பந்தப்பட்ட ஒரு எக்ஸ்பர்ட். Vice President of the Sri Lanka Astronomical Club, University of Colombo. Date, time, venue, இதை நீங்கள் ரொம்பவே சுருக்கமாக உங்களுக்கு விருப்பமான டேட், டைம், வென்யூ என்ற இடம் எல்லாம் எழுதி எப்படி இதை நீங்கள் நிறைவு செய்யணும்? ஆல் ஆர் வெல்கம், எல்லாரும் வந்து வருகை தர்றதுக்காக நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். ப்ளீஸ் கிவ் இன் யோர் நேம்ஸ் டு த கிரேட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் ஆர் கிளப் டு கன்ஃபார்ம் பார்ட்டிசிபேஷன். யாரெல்லாம் வர விருப்பமோ அவங்க உரிய நபர்கள்ட்ட உங்களோட பேரை கொடுங்கன்னு சொல்லி செக்ரட்டரி, யூ கேன் ஆல்சோ புட் யோர் சிக்னேச்சர் தேர். Write a paragraph on one of the following. Use about 50 words. 3 டாபிக் கொடுத்துருக்காங்க, 3 முறைக்கா பார்ப்போம். மை ஃபேவரட் புக், எனக்கு பிடிச்ச கதை புத்தகம். மை ஃபேவரட் டிவி ப்ரோக்ராம், எனக்கு பிடிச்ச ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி. அ பிளேஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எனக்கு ஆர்வம் அளிக்கக்கூடிய ஒரு இடம். மை ஃபேவரட் புக், நாங்கள் 3க்கும் தான் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். மை ஃபேவரட் புக் இஸ் அம்பையா ஹலுவோ. அம்பையா ஹலுவோன்றது ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிங்கள கதை புத்தகம். இது நாங்கள் இதை பற்றின ஒரு டிவி சீரீஸும் இருந்தது, ஒரு தொலைக்காட்சி ட்ராமா ஒன்றும் இருந்தது. இட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் நாவல் ரிட்டன் பை த ஃபேமஸ் ஆத்தர் டிபி இலங்கரத்ன. எழுதினது டிபி இலங்கரத்ன. The main characters in the story are the 2 best friends named Sunil and Nimal. மெயின் கேரக்டர், முக்கியமான கதாபாத்திரங்கள் சுனில் மற்றும் நிமால் என்ற 2 உயிர் தோழர்கள். They are from contrasting family backgrounds. அவங்க 2 பேரும் ரொம்ப வித்தியாசமான குடும்ப பின்னணியிலேருந்து வர்றாங்க. Sunil is from an affluent family, whereas Nimal is from a poverty-stricken family. affluent என்றா சுனில் ஒரு பணக்கார வீட்டு பையன், ஆனால் நிமால் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர். Therefore, what happened between them bring out diverse emotions and qualities of people. அதனால் அவங்க 2 பேருக்கும் நடக்கிற நிறைய விஷயங்கள் ரொம்ப வித்தியாசமான உணர்வுகளும் மக்களோட குணங்களையும் பற்றி இந்த கதையில் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். My favorite book. My favorite book is Anne of Green Gables. இன்னொரு கதை புத்தகத்தை பற்றி நாங்கள் பார்க்கலாம். Anne of Green Gables என்றது ரொம்பவே பிரபலமான ஒரு புத்தகம். It is a fascinating story by Lucy Montgomery. Fascinating என்றா என்னது? ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு கதை. It is about a little orphan girl named Anne who is talkative and tremendously imaginative. அவங்க ரொம்ப கதைப்பா. Anne நிறைய பேசுவா. அவங்க அதே நேரம் அவங்களோட கற்பனை வளம் மிக மிக அதிகம். Every detail is beautifully described in this novel. எல்லா டீட்டெயில்ஸ், இல்லை சின்ன சின்ன விஷயங்களையும் ரொம்பவே அழகாக ஆத்தர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. This book encouraged me to be ambitious and to be brave enough not to follow the crowd. இந்த புத்தகத்தினால் நாங்கள் என்ன கற்றுக்கொள்ளலாம்? நாங்கள் ரொம்பவே லட்சியம் மிகுந்தவர்களாகவும் அதே நேரம் ஒரு கூட்டத்தோடு போகிறத விட நாங்கள் எங்களோட தனித்துவத்தை எப்படி நிலைநாட்டுறதுன்றதை பற்றியும் இந்த கதை மூலமாக நான் தெரிஞ்சு கொள்ளலாம். மை ஃபேவரட் டிவி ப்ரோக்ராம்.
My favorite TV program is the morning show. Morning show தான் ரொம்ப பிடிச்ச டிவி நிகழ்ச்சி. I watch it during holidays only because it is telecast between 6 a.m. to 7 a.m. நான் வந்து அதை இந்த விடுமுறை தினங்களில் மட்டும்தான் பார்ப்பேன். ஏன்னா அது காலையில் 6லேருந்து 7 மணியில் போடுறனால. What I like the most are the songs with visuals. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து காலையிலே அவங்க பாட்டு போடுவாங்க, அதாவது பாட்டு வீடியோவோட போடுவாங்கன்றதை சொல்கிறாங்க. I also enjoy the interviews conducted with popular persons in Sri Lanka. அதே நேரம் இந்த நிகழ்ச்சியில் வந்து பிரபலமான இலங்கையின் பிரபலங்களை வந்து பேட்டி எடுக்கிறதையும் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். The presenters of this program are enthusiastic and lively. அதாவது இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர்கள் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஆர்வமாக கதைப்பாங்க. அதே நேரம் ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக லைவ்லியாக, அதாவது ரொம்பவே உற்சாகமாக பேசுகிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஒரு சின்ன பேராகிராஃப் எழுதினா காணும். A place of interest. சீதாவக Botanical Garden is a place worth visiting. இது ஒரு இலங்கையில் இருக்கிற ஒரு பூங்கா. இது வந்து ரொம்பவே ஒரு அழகான பூங்கா. It is a wet zone botanical garden covering 79 acres. 79 ஏக்கரில் ஒரு பெரிய ஒரு கார்டன் தான் சீதாவக Botanical Garden. Unlike most botanical gardens in the country, Sitavaka Botanical Garden predominantly consists of plants rather than flowers. இங்கே வந்து பூக்களை விட தாவரங்கள் தான் அதிகமாக இருக்குது. A beautiful stream flows through the garden. ரொம்பவே ஒரு அழகான ஓடை ஒன்று இந்த பூங்காக்கு மத்தியில் இருக்குது. Visitors can also enjoy a boat ride in the man-made lake. மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை ஏரியில் வந்து நாங்கள் போட் சவாரியும் செய்து மகிழலாம். Now let's look at activity 11. Study the table given below and write the weather report for Monday. Follow the example given. So, day is Sunday today. இந்த நாள் அன்னைக்கு நாங்கள் வந்து எந்த வெதர், காலநிலை என்ன, ப்ராவின்ஸ் என்ன, நேரம் என்ன, வெதர் ரிப்போர்ட் நீங்கள் வந்து நியூஸில் கட்டாயம் பார்த்துருப்பீங்க. இதை வைத்து தான் நாங்கள் வந்து ஒரு கட்டுரை, ஒரு வெதர் ரிப்போர்ட் ஒன்று எழுதணும். இப்போ நாங்கள் ஒன்றொண்டா பார்ப்போம். தண்டர் ஷவர்ஸ், இடியுடன் கூடிய மழை, ஷவர்ஸ் அண்ட வெறும் மழை. இன்டர்மிட்டன்ட் ரெயின், அதாவது விட்டு விட்டு மழை பெய்யும். ஸ்ட்ராங் விண்ட்ஸ், பலமான காற்று. காம், அதாவது எல்லாம் அமைதியாக காலநிலை சீராக இருக்குண்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நேரத்தையும் வைத்து நாங்கள் சொல்லணும். Weather today. A few thunder showers will occur in the western province in the afternoon and there will be showers in the southern province during the afternoon or evening. இப்போ முதலாவது மேற்கு மாகாணத்தில் வந்து, மேல் மாகாணத்தில் பகல் நேரத்தில் வந்து இடியுடன் கூடிய மழை இருக்கும். அதே நேரம் தென் மாகாணத்திலையும் வந்து பகல் நேரத்திலையும் அந்தி நேரத்திலையும் வந்து மழை பெய்யும். Intermittent rain will occur in central province in the evening. மத்திய மாகாணத்தில் வந்து பின்னேரம் வந்து விட்டு விட்டு மழை பெய்யும். Sea will be rough in the southern province and the eastern province at night during strong winds. பலமான காற்று வீசுறனால கிழக்கு மாகாணத்திலையும் தென் மாகாணத்திலையும் கடல் வந்து கொஞ்சம் சீற்றமாக இருக்கும். There will be strong winds in the north central province in the afternoon. பகல் நேரத்தில் வட மத்திய மாகாணத்தில் வந்து பலத்த காற்று வீசும். The weather will be calm elsewhere in the country. ஏனைய இடங்களில் வந்து காலநிலை சீராக காணப்படும் என்று ஒரு சின்ன வெதர் ரிப்போர்ட் ஒன்று எழுதியிருக்கோம். இப்போ நாங்கள் மேலதிகமாக அந்த சார்ட்டில் வந்து இன்னும் அதிகமான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க, அதையும் நாங்கள் பார்ப்போம். A few thunder showers will occur in the western and southern provinces during morning or evening and there will be showers in the southern province during the morning. Intermittent rain will occur in central and Sabaragamuwa provinces throughout the day. இப்போ வந்து முதல்ல கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனையும் நாங்கள் கொஞ்சம் அடிஷ்னலான இன்ஃபர்மேஷனையும் கலந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். இன்டர்மிட்டன்ட் ரெயின் விட்டு விட்டு எங்கெல்லாம் மழை பெய்யுமா, சென்ட்ரல் ப்ராவின்ஸ் மட்டுமில்லை சபரகமுவ மாகாணத்திலையும் மழை பெய்யும். அதே நேரம் there will be strong winds in the northern and eastern provinces during the evening. வடக்கு மாகாணத்திலையும் சரி கிழக்கு மாகாணத்திலையும் அதிகமாக காற்று வீசும்.
During this time, sea will be rough in these two provinces. The weather will be calm elsewhere in the country. அப்போ ஏனைய இடங்களில் காலநிலை சீராக இருக்கும் என்று சொல்கிறதும் ரொம்பவே அவசியமான ஒரு தகவல். Continue the story given below. இதுதான் story completion activity. We were in the garden playing. நாங்கள் வந்து தோட்டத்தில் விளையாண்டு கொண்டிருந்தோம். No one felt peculiar about the day. யாருக்கும் எதுவும் விசித்திரமாக அந்த நாள் படலை. While playing, I happened to look up. நான் விளையாண்டு கொண்டிருந்த நேரம் மேலே எதேச்சையாக பார்த்தேன். What's that? A loud cry came from me without my knowledge. அது என்ன அப்படின்னு நான் ரொம்பவே சத்தமாக என்னையவே அறியாமல் நான் கேட்டேன். இந்த கதையை நாங்கள் எப்படி எழுதலாம்னு பார்ப்போம். I saw from the corner of my eye that everyone was looking at me. நான் வந்து என்னோட கண் சைடில் கார்னரில் பார்த்தா எல்லாரும் என்னையே பார்த்து கொண்டு இருந்தாங்க. Then they looked at what I was watching. They had first thought it was something scary. முதலாவது அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, நான் வந்து ஏதோ பயங்கரமான விஷயத்தை பார்த்துட்டேன்னு நினைச்சாங்க. No one could believe their eyes. யாருக்குமே அவங்களோட கண்களை நம்ப முடியலை. My little sister started to shout and suddenly her friend covered her mouth to stop her. இந்த தங்கை வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டா, ஆனால் அவட நண்பி வந்து அவட வாயை மூடியிருக்காங்க. There was a peacock in our garden. எங்களோட தோட்டத்தில் வந்து ஒரு அழகான மயில் இருந்தது. It was such a fascinating and unexpected sight that everyone was looking at it with fixed eyes. It was such a fascinating, ரொம்பவே அற்புதமான எதிர்பாராத ஒரு காட்சி என்றனால எல்லாரும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருந்தாங்க. How can there be a bird from the wild in this suburban garden? ஒரு காட்டு பறவை உண்டு எப்படி இந்த ஒரு நகர்ப்புற தோட்டத்தில் இருக்குன்னு எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு. I am sure we all were thinking the same. எனக்கு கட்டாயம் தெரியும், நாங்கள் எல்லாரும் அதைத்தான் நினைச்சு கொண்டு இருந்தோம். I suddenly felt that it was the time to take a photograph. உடனே எனக்கு திடீரென்று ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. But unfortunately we didn't have a camera at home. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்களோட வீட்டில் ஒரு கேமரா இருக்கலை. I asked my friends to keep an eye on this wonderful bird. நான் என் நண்பர்கள்ட்ட அந்த அற்புதமான பறவையை பார்த்து கொண்டிருங்க, நான் உடனே போய் எங்கேயாவது தேடி கேமரான்னு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறேன். It just took 5 minutes for me to call my uncle who lives next door. நான் வந்து வெறும் 5 நிமிஷத்தில் பக்கத்து வீட்டில் என் மாமா இருந்தார், அவர்கிட்ட போய் விஷயத்தை சொன்னேன். When he came with his camera, there was another peacock. அவர் வந்து பார்க்குற நேரம் இன்னொரு மயிலும் இருந்தது. அப்போ 2 மயில். By that time everyone was hiding. எல்லாரும் ஒளிஞ்சிருந்து தான் பார்க்குறாங்க, இல்லாட்டியே பறவை பறந்துருந்தானே. The peacocks were freely moving about. அவங்க வந்து சுதந்திரமாக அலைஞ்சு திரிஞ்சு கொண்டு இருக்காங்க. One flew up to a tree. ஒன்று மரக்கிளை ஒன்றில் தாவி ஏறி இருக்கு. The other one spread out its spectacular feathers like a fan and started shaking them slowly. இன்னொரு மயில் வந்து அதோட தோகையை விரித்து ரொம்பவே அழகாக தோகையை அசைச்சிருக்கு. My uncle quickly captured the moments. அவரோட கேமரா மூலமாக டக்கண்டு படம் எல்லாம் எடுத்திருக்கிறார். We were impatient for 2 days till my uncle had time to bring the printed photos to us. இப்போ அங்கிள் வந்து கேமராவை கொண்டு போய் படத்தை பிரிண்ட் பண்ணி கொண்டு வர்ற வரைக்கும் இவங்களுக்கு வந்து நிலை கொள்ளலை. 2 நாள் வெயிட் பண்ணி படத்தை பார்த்துருக்காங்க. They were absolutely beautiful. ரொம்ப அழகான 2 மயில். I made a booklet with those pictures along with the collected information about peacocks. நான் வந்து அந்த மயிலோட படத்தை ஒட்டி ஒரு புத்தக கையேடு ஒன்று செய்தேன். அதே நேரம் அந்த மயிலை பற்றின எல்லா தகவல்களையும் சேகரித்து எழுதினேன். After a few weeks, there was a competition organized by the Environmental Society for creative drawings and projects. எங்களோட பாடசாலையில் வந்து ஒரு போட்டி, அதாவது சுற்றுச்சூழல் சொசைட்டி வந்து என்வாயரமெண்டல் சொசைட்டி வந்து ஒரு காம்படிஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன மாதிரியான காம்படிஷன்? கிரியேட்டிவ் ட்ராயிங்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஐ won an award for the most informative booklet. அப்போ எனக்கு வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஒரு அவார்ட் கிடைச்சிருக்கு. என்னென்னா இந்த கையேடு தான் வந்து ரொம்பவே அதிக தகவல்கள் தரக்கூடிய கையேடு என்றனால. So now we have completed all the activities in revision paper 3 as well. I hope you did all the activities with me and revised
all the tenses and the other sections of your grade 11 textbook.